கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. தீமை செய்கிறவருக்கோ கர்த்தருடைய முகம் என்னவா இருக்கிறதா? விரோதமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்குது? நீதிமான்கள் நோக்கமா சொல்றேன். ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கு. நீங்க ஏன் இப்படி ஆச்சு, ஏன் நீங்க அப்படி ஆச்சு நீங்க கவலையே போட வேணாம். எந்த கண் உங்களை விட்டு விலகினாலும் விலகாத தேவனுடைய கண் உங்களுக்காக உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாலும் பார்த்துட்டு இருக்கிறேன். என் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி இல்லை, என் ஆண்டவரே என்ன மட்டும் இப்படி இல்லை. கர்த்தருடைய கண்கள் உங்களுக்காக இருக்கு. அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய எல்லா நிலைமையும் ஆண்டவர் நன்கு அறிந்து வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், மனுஷ கண்களில் தயவு வேணுமா, தேவனுடைய கண்களில் தயவு வேணுமா? மனுஷனுடைய கண்களில தயவு கிடைக்கணும். ஆனா தேவனுடைய கண்ணில் ஆல்ரெடி தயவு இருக்கு. இங்க கேட்டு வாங்கணும், பிளீஸ் பிளீஸ் பிளீஸ். ஆனா இங்க நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உனக்கான தயவை ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? அவர் வைத்திருக்கிறார். அவர் பார்த்தாலே உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்களுடைய வேண்டுதலை என்ன பண்ணுகிறதா? கவனிக்கிறது. நான் சொல்றேன், யாருமே எனக்கான காரியங்கள் சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனா உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? கேட்டு எத்தனை காரியங்கள் ஜெபம் பண்ணிருக்கு, எவ்வளவு காரியங்கள் தெய்வ சமூகத்தில் அதெல்லாம் வேஸ்டா போகணும். சில சமயம் தெய்வ சித்தம் இல்லாத நிறைய காரியங்களை கேட்டுருக்கீங்க. ஆனா அதற்கான தெளிவை ஆண்டவர் கொடுத்தார். அதை நீங்க கேட்டதை ஆண்டவர் செய்வார். நான் சொல்றேன், தெய்வ சித்தம் இல்லாம உன்னை கேட்டு கர்த்தருடைய வாழ்க்கை அனுமதிக்க மாட்டார். ஆனால் அந்த நீங்கள் வைத்த வேண்டுதலுக்கான ஒரு கிளாரிட்டி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நீ நீதிமானா இருக்கிறபடியா, நீ கர்த்தருக்காய் நடக்கிறபடியா, உன் வேண்டுதல்களுக்கு தேவனுடைய செவிகள் என்ன பண்ணும்? செவி சாய்த்து அதற்கான பதிலை உன் வேண்டுதல் ஒன்றும் மறைந்து போகாது. தேவ சமூகம் நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை ஜெபித்து தேவ சமூகத்துல காத்திருக்கிறியோ நிச்சயம் அந்த வேண்டுதலுக்கான நல்ல ஒரு பதில் உண்டா. சோ நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறபடியா ஒரு சில நல்லதை செய்ய நம்ம என்ன பண்ணணுமா? நாடணும். நம்ம செய்யற அந்த சின்னது, அங்க போனா என்ன நடக்குமோ, அங்க போனா நமக்கு என்ன லாபம் இருக்குமோ எதுவுமே பார்க்காம அங்க ஏதோ ஒன்றை தேவனுக்காக போய் செய்வோம். அது சின்ன நேரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த இடத்துல ஒரு காரியம் செய்யும்போது என்ன ஆகும்? அதற்கான ஒரு ரிசல்ட், அதற்கான ஒரு நன்மையை கர்த்தர் காணும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நாம் செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் தேவனுக்காக அது நல்ல முயற்சியா இருக்கும். ஒரு கர்த்தர் உங்களுடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துருக்கார். வசனம் சொல்லுது, நீதிமான்களுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? செவி கொடுக்கிறார். அவர் செவி கொடுத்து அவர் பேசுறார். ஆனா கேட்க நாம ரெடியா இல்லை. நம்ம மனுஷனுக்காக ரெடியா இருக்கிறோம், மனைவிக்காக ரெடியா இருக்கிறோம், கணவனுக்காக ரெடியா இருக்கிறோம், பிள்ளைகளுக்காக ரெடியா இருக்கிறோம். ஆனால் தேவன் பேசுறதை கேட்பதற்கு நம்ம ரெடியாகவே இல்லையே. கர்த்தர் இந்த நாட்களை நம்ம கிட்ட அதிகமா பேசணும்னு நினைக்கிறார், அதிகமா பேசணும்னு நினைக்கிறார். யார் யாருக்கிட்ட எவ்வளவு நேரம் மணிக்கணக்கா பேசணும், நண்பர்கள் கிட்ட பேசணும், பிடிச்சவங்க கிட்ட பேசணும், யார் யாருக்கிட்ட மணிக்கணக்கா இரவு கணக்கு இரவா பேசிக்கிட்டு நம்ம தேவனிடத்தில் பேசுவோம். ஒரு நாள் நம்ம தேவ சமூகத்துல பேசுறனாலும் தேவனோடு கூட இல்லைனாலும் கர்த்தருடைய இருதயம் எந்த அளவுக்கு வேதனை. தேவனோடு கூட இருந்து அவர் நீதிமான்களின் நோக்கமாக, அவர் நீதிமான்களுடைய வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறவர். உன்னை சுற்றி நிறைய பேர் தீமை செய்யலாம், அவனுக்கான ரிசல்ட் என்ன தெரியுமா? அதே வசனம் சொல்றது பாருங்க கடைசியா, இது தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம். நீ போய் அந்த முகத்தை எதுவும் பண்ண வேண்டாம், கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? பார்த்துக் கொள்வார். சொல்லுங்களேன், கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். என் கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. அவரே என்னுடைய ஜெயத்தை கொண்டு வருவார், அவரே என்னுடைய ஜெயத்தை கொண்டு வருவார். நான் தேவனால் உண்டான ஆசீர்வாதம், நான் தேவனால் உண்டான ஆசீர்வாதம், நானே அந்த ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனத்தை வாசிப்போம்.